ஹீரோயின் மலை ஏறி பிராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்துருவா. அப்ப அவங்க அப்பா அவளை காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறம் இங்கதான் பார்ட் 2 கதையை ஆரம்பிக்குது. ஹரிஷோ காருக்குள்ள ஏறுவான். அவனோட டீமுக்கு தேவையான சாப்பாடுலாம் எடுத்துட்டு இவங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க. அவங்க எப்படி கேம்குள்ள என்ட்ரு ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அவ எப்படி என்ட்ரு ஆனான்னு சொல்லிட்டு இருப்பா. ஹரிஷோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாத்ரூம்குள்ள போனாங்களோ அதே மாதிரி ஹீரோயினும் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடும். அது மட்டும் இல்லாம கேமும் அங்க இருந்து ஆரம்பிக்கும். இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதான் நம்ம ஹீரோவோட இன்னொரு வேலை வெட்டி இல்லாத ஃப்ரெண்டு. அவன் தான் சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம். சோட்டு காலில் அடிபட்டனால அவனால கேம்ல கலந்துக்க முடியாது. இவங்க டீம்ல இருந்து இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த கேம்ல உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுல மீட் பண்றாங்க. திடீர்னு அந்த ஒரு நேரத்துல தொப்பி போட்ட மண்டையன் ஒருத்தன் வரான். அந்த தொப்பி போட்ட மண்டையன் இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களை விட்டு போக மாட்டான். இந்த கேம்ல வித்தியாசமான கார்டுலாம் இருக்கு அப்படின்னு அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஒரு நேரத்துல எல்லாத்தோட போன்லயும் கேம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். இவங்களுக்கான கேம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய பாம் இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை டிஃப்யூஸ் பண்ணணும். அதான் கேம். டிஃப்யூஸ் பண்றதுனா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இங்க இருக்க வெள்ளமுடிக்காரனுக்கு இந்த கேம் பத்தி ஒரு சில விஷயம் தெரியும். எல்லாரும் லிஃப்ட் யூஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மலை ஏற தெரிஞ்சனால லிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு மாடிக்கும் கூச்சு ஏறிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனுங்க ஒரு ரூமா திறந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றானுங்க. இவனுக்கு 3 பேரும் திடீர்னு ஷாக் ஆகி நிக்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி வந்து விழுகுது. இந்த ஒரு கேம்ல இவனுக்குலாம் கரெக்டான ரூம் கண்டுபிடிக்கிறது தான் வேலை. ஆனா இந்த குதிரை மண்டையனுக்கு இவனுங்கெல்லாம் போட்டு தள்ளுறது தான் வேலை. அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி பொறுமையா நடந்துட்டு இருப்பான். யார் யாரெல்லாம் கண்ணில் போடுறாங்களோ எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவான். யாராவது அவங்க கிட்ட தப்பிக்க முடியலன்னா அவங்களை எல்லாம் சுட்டே போட்டு தள்ளிடுவான். ஒரு சிலர்லாம் தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு லேசர்ல அடி வாங்கிடுறாங்க. அதை விட்டு அந்த குதிரை மண்டையன் அடி வாங்கி சாவுறானுங்க. இவன் மனுஷனா என்னன்னு தெரியாது. ஆனா பாக்குறவங்கள சுட்டு தள்ளுவான். ஆனா இந்த ஒரு நேரத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். குதிரை மண்டையனால நேரா மட்டும் தான் பார்க்க முடியும். சைட்ல எல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை அபார்ட்மெண்ட் ஃபுல்லா கத்திட்டே போவான். இந்த ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வரும். ஆனா அவன் அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்ட போய் மாட்டிப்பா. இவளுக்கு தான் மலை ஏற தெரியுமா, அதனால அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறா. அந்த குதிரை மண்டையன் அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களை பாதி பேத்தை போட்டு தள்ளிட்டான். ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பிளான் பண்றான்னா அந்த குதிரை மண்டையனை கத்தி வச்சு குத்தி கொண்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு பதிலாக அங்க ஒரு வினோதமான ஆள் வரான். அதுக்கப்புறம் அவனும் ஹீரோட டீம் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சொல்ல மறந்துட்டான், அந்த வெள்ளை மண்டையனும் உயிரோட தான் இருக்கான். ஹீரோயின் அங்க இருக்க உண்மையான ரூம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பா. ஆனா இந்த பக்கம் குதிரை மண்டை ஹீரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருவான். ஆனா அவன் ஃபயர் அணைக்கிறதுக்காக ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்களே அதை வச்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் தவிர எல்லாரும் வந்து குதிரை மண்டை கூட சண்டை போடுவாங்க. அப்ப அந்த ஒரு நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிடுவான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஒரிஜினல் ரூமை கண்டுபிடிச்சிருவான். அந்த வெள்ளமுடி மண்டைக்காரன் இருப்பானே அவனும் கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி வருவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வெள்ளமுடிக்காரனும் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ள போயிருவாங்க. அங்க பார்த்தா இன்னொரு டோர் இருக்கும். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா அந்த ரூமுக்குள்ள இன்னொரு குதிரை மண்டைக்காரன் இருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சின்ன ரூமுக்குள்ள எப்படியோ போயிடுறான். ஆனா அங்க இருக்க 2 ஸ்டாப் பட்டனையும் ஒரே நேரத்தில் அழுத்தினால அந்த இடத்துல தப்பிக்க முடியும். ஆனா அங்க ஹீரோ ரூமுக்குள்ள ஒரு குதிரை மண்டை வந்துடுறான். அவன் எப்படியும் அந்த இடத்துல அடிச்சு போட்டு ஹீரோயின் உள்ள வந்துடுறான். கடைசி ஒரு செகண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டாப் பட்டனை 2 பேரும் அழுத்திடுறாங்க. ஹீரோ டீம் கேம்ல ஜெயிச்சனால அந்த குதிரை மண்டையெல்லாம் இருப்பானுங்களே அவனுங்களாம் செத்துடுறானுங்க. இந்த இடத்துல கேம் முடியுது. கேமோட ஓனர் கண்டுபிடிக்கிறதுக்காக வாக்கி டாக்கி எடுத்து வச்சுக்கிறான்.